தியானம் தியானம் என்பது இந்த அவசர காலகட்டத்தில் யாரும் நின்று ஒரு விடிகாலில் 3 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் குளித்து வேலைக்கெல்லாம் போகிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இந்த தியானம் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? அது என்ன தியானம் என்பது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. தியானம் என்பது எல்லாம் வாரத்துக்கு தியானம் தியானம் எந்த குருட்டு போனால் அந்த குரு போன அங்கே ஏமாத்தல, அப்புறம் அங்கே பணத்தை பிடுங்குறாங்க, அப்போ என்னமோ நடந்துட்டு போகுது கதை. தியானம் என்பது முதல்ல என்ன தெரியும்? தன்னை தியானிக்கிறது தான் தியானம். தன்னை தியானிக்கணும். நான் போய் சாமி மனை போய் உட்காந்துருக்கேன், நான் இந்த படத்தை மனைக்கு உட்காந்து தியானம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மனம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷனுக்காக ஒரு சிலையோ ஒரு வரையோ முதல்ல வைக்கிறோம். ஆனால் அதை பண்ணிட்டு ஏன் கண்ணை மூடுறீங்க? நமக்குள்ளே இருக்கிற இது உன்னையே தியானிக்க சொல்லுது. உன்னையே தியானம் பண்ண தான் நீ வந்திருக்க. உன்னையே தியானிக்க. நீ தான் கடவுள், நீ தான் ஆத்மா, நீ தான் பரமாத்மா. உன்னையே தியானிக்கணும். கடவுள்கிட்ட போனால் உன்னையே தியானிச்சா மட்டும்தான் நீ போய் சேர முடியும். சும்மா வெளி தோட்டத்தில் மன ரீதியில் வெளியே செஞ்சீங்கன்னா அது போய் சேர முடியாது. அது வெளியே காற்றோட காற்று போயிட்டு இருக்கு. ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கே தியானிக்கணும்? தண்ணி தியானிக்கணும். தன்னை தானே தியானிக்கணும். அப்போ தண்ணி என்பது எது? இப்போதுக்கு நம்ம தெரிஞ்சது உயிர் மூச்சு. எனக்கு இதுதான் இப்போ நம்ம சொல்ல முடியும் உணர். அதுக்கு அடுத்த நிலை என்ன இருக்குது? அது சூட்சமாக அது அடுத்து அந்த பள்ளிக்கூடம் போகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ தான் அது சொல்கிறப்ப அவனுக்கு விளங்கும் அந்த பயிற்சி செய்கிறப்ப. இப்போ சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்கிறானே குழம்பி போச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியும். அது ஒரு பக்கம் தேடாமா, எங்கேயும் இன்னொரு 10 குருவை தேடுவான். அங்கே போய் பல சிக்கலை மாட்டிகிட்டு இருப்பான். ஆமாம். அதனால முதல்ல என்ன சொல்கிறேன், முதல்ல உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல உன்னையை தியானிக்கணும். அதான் சொன்னேன். அந்த ஓம் என்ன மந்திரம் சொல்கிறப்ப அதுதான் தியானிக்குது. நீ உன்னையே நீ உணர்ற அந்த சத்தத்தை. உன்னை நீ தியானிக்கிற, நீ உணர்ற. அப்படியே மண்டை மூலம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுடும். மனம் அலைஞ்சிட்டு மனம் நின்னுறியா? கஷ்டப்பட வேண்டாம். இந்த குருவை பார்த்தா என் மனம் நிற்கும், இந்த குரு ஆசிரியர் பண்ணால் எனக்கு நிற்கும். நம்மளே ஏமாத்திட்டு இருக்க வேண்டாம். என் மக்களை நானே கண்ணு குருடாக்க நான் தயாராக இல்லை. என் மக்கள் எல்லோரும் தெளிவு அறிவாளியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சமுதாயம் சாதாரண சமுதாயம் இல்லையா, இந்த உலகத்தை ஆண்ட சமுதாயம் இது. அவ்வளோ அறிவாளி சித்த யோகிகள், யாருக்கு இல்லாத மகா டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கப்ப எது கஷ்டம், எது முடியாது? எல்லாமே அறிவாளி, இன்டலெக்சுவல். அப்படி இருப்பே இருக்கு, எல்லாம் இருக்கியா? கண்ட பயிற்சி. அது இப்படி சாப்பிட்ற சாப்பாட்டை இப்படியே சுற்றிக்கிட்டே கொண்டு போகிறானுங்க. ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆளாக காட்டுறதுக்காக அடிமடியிலே இருக்கு. இதை தொட்டு இப்படி சாப்பிட்டா போதுன்னு சொல்கிறதுக்கு குரு அங்கே இல்லை. எடுத்து இப்படி சாப்பிட்டு சொல்கிறதுக்கு அந்த குரு ஆனால் குரு அங்கே இல்லை. அது யாரும் ஒருத்தங்க சொல்லும் போது அது சுற்றி வா அப்படி சுற்றி வரும்போது அது சில பேர்த்துக்கு நம்ம நேரடி சொன்னாலும் என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாரு, அவ்வளோதானே. அப்போ இது ஒன்றும் இல்லைல்ல. அவர் சொல்கிறார் பாரு, என்னமோ இப்படி பண்ணணும், இப்படி இந்த கலையை எடுக்கணும், அந்த கலையை எடுக்கணும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், அதான் பெஸ்ட்டாக சொல்லிட்டு 2000 கொடுத்தா தான் அங்கே வேலை சேர்க்கும் நம்பிக்கை. ஏன்னா அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ஆனால் அவர் அதே தான் சொல்லி தருவாரு. அவருக்கு அது சரியாக தெரியாது. அந்த அரைக்குறையாக கொடுத்து தான் பல பேர் கோளாறாயிட்டாங்க. இருக்குன்னு பைத்தியமாயினுவாங்க. பல பேர் ஆன்மீக பேரால் பைத்தியக்காரன் ஆனவங்க. நானும் ஒரு காலத்தில் பைத்தியக்காரன் போன ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இந்த அனுபவம் ஏன் பேசுந்தா, நானும் அப்படி தான் போன ஒரு காலகட்டத்தில். தெரியல, பசி, ஞான பசி. இவன் கொடுக்க மாட்டானா, இவன் சொல்ல மாட்டானா, இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்க போட்டு பைத்தியக்காரன் ஆக்கி இருக்கிறது பைத்தியம் இன்னும் பெரிய பைத்தியம் ஆக்கிட்டானுங்க. இப்படி என்னோட பக்தி முக்தி முன்னால என் தாய் ஜெகன்மாதா எனக்குள்ள சக்தியாக, அந்த பிராணா சக்தியாக இருக்கா பத்தியா, அந்த பிராணம் உயிர் மூச்சு ஏங்கிறதுக்கு அந்த சக்தி வேணும்ல, அந்த பராசக்தி அவன் எனக்குள்ள ஏங்கி அவளை விடியா பிடிச்சேன். என்னம்மா ஏமாற்றம் பைத்தியம் பிடிக்க என்னையும் அழிக்க தயார சூழ்நிலை கூட போயிட்டேன். அப்போது எனக்கு உள்ளே இருந்து ஒரு போதனை. அதுக்கு பிறகு என் குருநாதர் சிவானந்த பரமஹம்சர் தன் சொப்பனத்தில் வர மாதிரி என் கையை பிடிச்சி கரங்களை பிடிச்சி இந்த உலகத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்டா சொல்லி, அதான் சத்குருமார்கள், கருணை வடிவானவங்கள். எப்போ நீ பசியாக இருக்கிறியோ தாய் உனக்கு சாப்பாடு கொடுப்பா. இதில் உறுதி. நம்ம எப்போதுமே சந்தேகத்திலே பார்க்குறது, வருவாளா வரமாட்டாளா. இந்த சந்தேகம் தான் நம்மளை பிரச்சனை. எப்போ ஆனால் உங்களோட உண்மையான பக்தி, உங்களை பசி, எத்தனை பேர் உங்களை ஏமாற்றிட்டு போனாலும் பரவாயில்ல, கடைசியாக வருவா. அந்த மாதிரி எனக்கு குருநாதர் சத்குரு சிவானந்த பரமஹம்சர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். குரு வருகையில் இருள் விளங்கிறோம், அதான் குரு.
குரு என்பது என்ன கேட்டிங்களா, வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் தானாக வழங்கி போகுது. கு என்றால் வெளிச்சம், ரு வந்தால் இருள். கு வந்தால் ரு தானாக கலந்து போயிடும், அதான் குரு. அப்போ ஒரு அறியாமை நீங்கிறதுக்கு அறிவு தெளிவு தானே தேவை. அதுதான் திருமலை சொன்னார், தெளிவு குருவின் திரும்பிய தெளிவு. தெளிவு குரு சிந்தித்தாங்க. தெளிவு எப்போ அந்த சிந்திக்கிற தன்மை, அப்போ தான் குரு, அப்போ தான் தெளிவு.